தோழி வீட்டோட வாசல் கதவு அரைகுறையா திறந்து கிடந்துச்சு. உள்ளே எட்டி பார்த்தா நிலைமையே சரியில்லை. மேஜை நாற்காலி எல்லாம் தலைகீழா சாய்ந்து விழுந்து கிடந்துச்சு. சமையல் கட்டு பாத்திரம் எல்லாம் தரையில சிதறி கிடந்துச்சு. இதை பார்த்ததும் அழகருக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிச்சு. பயத்தோட சேர்த்து அவனுக்குள்ள கட்டுக்கடங்காத ஆத்திரமும் பொங்கிட்டு வந்துச்சு. வேகமா வீட்டினுள்ள ஓடி வந்த அழகர் அவ பேரை சொல்லி உரக்க கூப்பிட்டு நாலா பக்கமும் தேட ஆரம்பிச்சான். எங்கடி இருக்கிற, வெளியே வாயண்டி, எதுக்குடி என்கிட்ட இருந்து இப்படி ஓடி ஓடி ஒளியறன்னு கத்தி கூப்பிட்டான். ஹால் பகுதியை தாண்டி உள்ளே இருக்கிற ரூமுக்குள்ள போனா அவளோட தோழிக 2 பேரும் ரத்த காயங்களோட தரையில மயங்கி கிடந்தாங்க. அழகருக்கு நெஞ்சே அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பதறி போய் ஓடி போய் 2 பேரையும் தூக்கி உலுக்கி பார்த்தான். ஏன், என்னாச்சு உங்களுக்கு? கண்ணை துறங்கடி, இங்க என்னடி நடந்துச்சு? அவளை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லுடின்னு கத்தினான். யாரும் எழாததால பக்கத்துல கிடந்த செம்பு தண்ணிய அள்ளி எடுத்து அவங்க மூஞ்சில வேகமா விசிறி தெளிச்சான். ஒரு தோழி மெதுவா கண்ணை திறந்து தலையை பிடிச்சுக்கிட்டே முனகினான். அழகர் பொறுமை இழந்து அவளோட தோளை பிடிச்சு தூக்கி, முதல்ல இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. வீடெல்லாம் ஏன் இப்படி அடிச்சு போட்டு கிடக்கு? என் பொண்டாட்டி எங்கேடின்னு சத்தம் போட்டான். அந்த தோழி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே, அந்த பாவி கருங்கல் பாண்டி ஆளுங்களோட திடீர்னு கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தான். நாங்க எவ்வளவோ தடுத்தோம். அவ இன்னொருத்தனுக்கு வாக்கப்பட போறவடா, அவளை விட்டுடான்னு கதறினோம். ஆனா அவன் கேட்கவே இல்ல. எங்களை கட்டையால அடிச்சு மயங்க வச்சுட்டு அவ வாய பொத்தி வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிட்டான்னு கதறி அழுதான். இத்தை கேட்டதும் அழகருக்கு பற்கள் எல்லாம் நரநரன்னு கடிச்சு கண்ணெல்லாம் ரத்த சிவப்பா மாறிடுச்சு. கைய ஓங்கி சுவரல குத்தி, என் பொண்டாட்டி மேலேயே கை வச்சுட்டீலடா, அன்னைக்கு அவ உன்னை அடிச்சதுக்கு பழிவாங்க இப்ப இந்த வேலையை பண்ணிருக்கையா? உன்னை உயிருடன் விட்டா நான் அழகரே இல்லடான்னு உருமினான். இன்னொரு தோழியும் மெதுவா தெளிவடைந்து எழுந்து, அவ உங்களைத்தான் காப்பாத்த சொல்லி கத்தினா. அந்த மிருகம் அவளை எங்க தூக்கிட்டு போச்சுன்னு தெரியல, அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா தாங்க முடியாது, சீக்கிரம் போய் காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுதா. அழகர் அவங்க கிட்ட, நீங்க 2 பேரும் அழாதீங்கடி, அவனுக்கு இன்னைக்கு சுடுகாட்டுலதான் இடம், அவ ரத்தத்தை பாக்காம இந்த அழகன் அடங்க மாட்டான்னு சொல்லிட்டு கோபமா வெளியே கிளம்ப போனான். ஆனா சட்டுன்னு ஏதோ யோசிச்சு வாசப்படியிலேயே நின்னான். இப்ப நான் அவசரப்பட்டு தனியா போய் ஏதாச்சும் சொதப்பினா அவ உயிருக்கே ஆபத்தாயிடும். அந்த ஆத்திரக்காரன் என்ன வேணா பண்ணுவான், சட்டம் நமக்கு துணையா இருக்கணும்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டான். அப்புறம் தோழிகள் கிட்ட திரும்பி, இந்த விஷயம் இப்படியே மண்டபத்துக்கு தெரிஞ்சா பெரியவங்க எல்லாம் பதறி போயிடுவாங்க, மண்டபமே கலவரமாயிடும், அதனால நீங்க அமைதியா இருங்க, நான் இப்போவே கருங்கல் பாண்டியோட பழைய பண்ண வீட்டுக்கு தேடி போறேன்னு சொன்னான். தோழிக 2 பேரும் நாங்களும் வர்றோம்னு சொன்னப்ப அழகர் வேண்டான்னு தடுத்து, நீங்க உடனே நம்ம ஊரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை அப்படியே சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்கள அழைச்சுக்கிட்டு பண்ண வீட்டுக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு பைக்க ஸ்டார்ட் பண்ணி வெறியோட காட்ட நோக்கி பறந்தான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா காட்டுக்குள்ள இருந்த கருங்கல் பாண்டியோட பழைய பாழடைந்த வீடு அது. அரை கதவெல்லாம் பூட்டி ஜன்னல் எல்லாம் கட்டையால அடைச்சிருந்துச்சு. அவ அந்த இருட்டு மூலையில பயந்து நடுங்கி சுவரோட சுவரா ஒட்டி நின்னுட்டு இருந்தா. கருங்கல் பாண்டி கையில சரக்கு பாட்டிலோட அருவருப்பா சிரிச்சுக்கிட்டே அவ பக்கத்துல வந்தான். அன்னைக்கு ஊர் முன்னாடி ரொம்ப துள்ளிட்டு இருந்தில்ல, என் மூஞ்சில கை வச்சு அரைஞ்சிட்டு கெத்தா போனில்ல, அன்னைக்கே உன் விதிய நான் எழுதிட்டேன்டி, இன்னைக்கு யாருடி வந்து உன்னை காப்பாத்துவா? உன்னோட அந்த அழகர் வருவானா, இல்ல உன் அப்பன் வந்து நிப்பானான்னு நக்கலா கேட்டான். அவ பயத்துல நடுங்கினாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, மரியாதையா கதவை திறந்து என்ன விட்டுடு, என் மாமா அழகருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னை துண்டு துண்டா வெட்டி வீசிடுவாருடான்னு கத்தினான். கருங்கல் பாண்டி சிரிச்சுக்கிட்டே, அவன் இங்க வந்தா என் கால்ல விழுந்து பொண்டாட்டியை பிச்சை கேட்க போறான்டி, நீ ஏற்கனவே எனக்கு பரிசம் போட்டவ, இந்த ஊர் முறைப்படி நீ என் பாதி பொண்டாட்டி, அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி வேற ஒருத்தனுக்கு வாக்கப்படலாம்? உனக்கு என் மேலதாண்டி முதல் உரிமை இருக்குன்னு அருவருப்பா பேசினான். அவனை காரி உமிழாத குறையா, வாய மூடுடா மிருகமே, பரிசம் போட்டா பொண்டாட்டி ஆயிடுவாளாடா? என் மனசார முறைப்படி நான் அழகருக்குத்தான் வாக்கப்பட போறேன், நான் மனசாலையும் உடம்பாலையும் இன்னொருத்தரோட பொண்டாட்டிடா, என் பக்கத்துல வந்த அப்புறம் நடக்கிறதே வேறன்னு மிரட்டினா. கருங்கல் பாண்டி கிட்ட வந்து, இன்னைக்கு ஒரு நாள் நீ என் கூடத்தான் இந்த ரூம்ல இருக்க போற, என் ஆசை தீர்ந்த அப்புறம் உன்னை அவன்கிட்டயே பார்சல் பண்ணி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அவளோட தோளை பிடிக்க பாய்ஞ்சான். அவ சட்டன்னு விலகி பக்கத்துல இருந்த பித்தளை குடத்தை எடுத்து அவனோட மண்டைய நோக்கியே ஓங்கி வீசி, எட்ட நில்லுடா நாயே, என் மேல கைய வச்ச உன்னை உயிரோட விடமாட்டேன்னு கத்தினான். கருங்கல் பாண்டி கோபத்துல குடத்தை தட்டி விட்டு அவ கையை பலமாக பிடிச்சான். அவ ஆத்திரத்துல அவனோட கையை கடிச்சு வச்சா. ஆகியே சிறுக்கி என்னையே கடிக்கிறியாடின்னு கத்திட்டு அவளை அடிக்க வந்தான். சரியா அந்த நேரத்துல வெளியே பெருத்த சத்தம் கேட்டுச்சு. கதவை யாரோ பலமா உதைக்கிற சத்தம் டொம் டொம்னு கேட்டுச்சு. வெளியே இருந்து அழகர், கதவை தொரடா நாயே, என் பொண்டாட்டியை தொட்டி உன்னை சோலி முடிச்சிடு வேண்டான்னு கர்ச்சிச்சான். இத்தை கேட்டதும் அவ அழுகையோட, மாமா என்னை காப்பாத்துங்க, இந்த பாவி என்னை என்னென்னவோ பேசுறான்னு கத்தினா. கருங்கல் பாண்டி இவன் எப்படிடா இங்க வந்தான்னு பதறிப்போனான். வெளியே இருந்த பெரிய மரக்கட்டையை எடுத்து கதவை ஒரே அடியில உடைச்சிட்டு புயல் போல உள்ள பாய்ஞ்சான் அழகர். அவனோட கண்ணுல ரத்த வெறி தெரிஞ்சிச்சு. அழகர் அவ பேரை சொல்லி கூப்பிட்டதும் அவ ஓடி வந்து அழகரை கட்டி அணைச்சுக்கிட்டு கதறி அழுதா. மாமா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, இவ என்ன ரொம்ப அசிங்கமா பேசுறான்னு சொன்னா.
அழகர் அவளோட தலையை கோதி, பயப்படாதடி என் பொண்டாட்டி, உன் புருஷன் வந்துட்டேன்ல, இனி எந்த கொம்பனாலும் உன்னை விரலால கூட தொட முடியாது, நீ மூலையில போய் நில்லு, இவன் கதையை முடிச்சிட்டு வர்றேன்னு சொன்னான். அப்புறம் அழகர் மெதுவா கருங்கல் பாண்டிய நோக்கி நகர்ந்தான். கருங்கல் பாண்டி கையில இருந்த உடைந்த பாட்டிலை காட்டி மிரட்டினான். ஆனா அழகர் பயப்படாம ஒரே பாய்ச்சல்ல அவனோட கைய திருகி பாட்டிலை கீழே போட்டு ஓங்கி அவனோட மூஞ்சிலேயே மிதிச்சான். கருங்கல் பாண்டி சுவருல போய் மோதி ரத்தத்தை கக்கினான். தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என் மனசுலயும் என் குடும்பத்திலயும் அவ என் பொண்டாட்டி தாண்டா, என் பொண்டாட்டி மேல கை வச்ச உனக்கு என்ன தண்டனை தெரியுமாடான்னு சொல்லி அழகர் அவனை தூக்கி மேஜை மேல வீசினான். மேஜை நொறுங்கி போச்சு. கீழே கிடந்த கட்டையை எடுத்து அவனை வெளுத்து வாங்கினான். கருங்கல் பாண்டி வலியால அலறி, விட்டுடுடா அழகர், என்னை கொன்னுடாதடான்னு பிச்சை கேட்டான். அழகர், ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து மானத்தை கெடுக்க பார்த்த உன்னை விட்டுடவாடா, உன்னை வெட்டாம விடமாட்டேன்டான்னு சொல்லி மீண்டும் அடிக்க போனான். சரியா அந்த நேரத்துல சைரன் சத்தத்தோட இன்ஸ்பெக்டரும் தோழிகளும் உள்ள ஓடி வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் அழகரை தடுத்து சட்டத்தை கையில எடுக்காதன்னு சொன்னாரு. அழகர் மூச்சு வாங்க, இவன் பண்ண காரியத்துக்கு இவனை இங்கே முடிச்சாதான் சார் நாட்டுக்கு நல்லதுன்னு ஆத்திரப்பட்டான். இன்ஸ்பெக்டர் கருங்கல் பாண்டியை பார்த்து, ஒரு பொண்ணை கடத்தினதுக்கும் கொடூரம் பண்ண பார்த்ததுக்கும் உன்னை ஆயுசுக்கும் ஜெயில தள்ளுறேன்னு சொல்லி போலீஸ்காரங்களை வச்சு அவனுக்கு விலங்கு போட்டு இழுத்துட்டு போக சொன்னாரு. அப்புறம் அழகரை பார்த்து, நல்ல வேளை உன் தோழி இங்க ஸ்டேஷன்ல வந்து சொன்னாங்க, இல்லன்னா நீ இவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருப்ப, நீ அவளை கூட்டிட்டு போய் கல்யாண வேலையை பாருன்னு சொன்னாரு. அழகரும் இன்ஸ்பெக்டருக்கு நன்றி சொன்னான். கல்யாண மண்டபத்துல அவளோட அப்பா, அழகரோட அம்மா அப்பா எல்லாரும் பதற்றத்தோட காத்துட்டு இருந்தாங்க. அப்போ அழகர் அவளோட கைய பிடிச்சுக்கிட்டு மண்டபத்துக்குள்ள கம்பீரமா நுழைஞ்சான். இதை பார்த்ததும் அழகரோட அப்பா நிம்மதியா, வந்துட்டாங்கடா, என் மகனும் என் மருமகளும் பத்திரமா வந்துட்டாங்கடான்னு சந்தோஷப்பட்டாரு. அழகரோட அம்மாவும் ஓடி வந்து அவளை கட்டி அணைச்சு அழுகையோட சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவளோட அப்பா கோபத்தோட ஓடி வந்து, கல்யாண நேரத்துல குடும்பமானத்தை காற்றில் பறக்க விட்டுட்டு எங்கேடி போன, இவன் கூடத்தான் ஊர் சுத்திட்டு இருந்தியா, எங்களை தலைகுனிய வைக்கத்தானே இப்படி பண்ணீங்கன்னு கத்தினாரு. அழுகையோட அவரோட கால்ல விழுந்து, அப்பா தப்பா பேசாதீங்கப்பா, நான் வேணும்னே எங்கேயும் போகல, அந்த பாவி கருங்கல் பாண்டி என்னை கடத்திட்டு போயிட்டான்னு அலறினா. அவரோட அப்பா திடுக்கிட்டு, கடத்திட்டு போயிட்டானான்னு அதிர்ச்சியானாரு. அவ, ஆமாப்பா, என்னை பூட்டி வச்சு என் மானத்தை சூறையாட பார்த்தான், இந்த அழகர் மாமா மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து தன் உயிரை பணயம் வச்சு என்னை காப்பாத்தலைனா இன்னைக்கு உங்க பொண்ணு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்பா, நான் செத்து போயிருப்பேன்பான்னு கதறினா. இதை கேட்டதும் அவரோட அப்பாவுக்கு இடி விழுந்தது போல ஆச்சு. தன் மகளோட மானத்தை காப்பாத்திய அழகரை நிமிர்ந்து பார்த்தாரு. அழகர் அமைதியா தலகுனிஞ்சு நின்னுட்டு இருந்தான். அவரோட அப்பா கண்கள் கலங்க, என் பொண்ணை கடத்திட்டாங்களா, நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன், ஆனா என் பொண்ணோட மானத்தை காப்பாத்தியது இந்த அழகன்தானான்னு சொல்லி அழகர் முன்னாடி போய் கைய கூப்பி, மாப்பிள்ளை என்ன மன்னிச்சிடுப்பான்னு அழுதாரு. அழகர் பதறி போய் அவரோட கைய பிடிச்சு, மாமா என்ன இது, நீங்க பெரியவரு, என் முன்னாடி கை கூப்பலாமான்னு கேட்டான். அவரோட அப்பா, இல்லப்பா, உங்களை பழிவாங்கணும்னு இருந்தேனே தவிர என் மகளோட ஆபத்தை பத்தியோ சந்தோஷத்தை பத்தியோ யோசிக்கவே இல்ல. அன்னைக்கு நான் உங்களை அவமானப்படுத்த பார்த்தேன், ஆனா இன்னைக்கு என் பொண்ணோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்தி என் கண்ணை திறந்துட்டீங்க மாப்பிள்ளைன்னு புலம்பினாரு. அழகர் இயல்பா, அவ உங்க பொண்ணு மட்டும் இல்லை மாமா, அவ என் பொண்டாட்டி, அவளை காப்பாத்துறது என் கடமை, இதுல மன்னிப்பு கேட்க எதுவுமே இல்லைன்னு சொன்னான். அவளோட அப்பா அழகரோட பெத்தவங்க கிட்டயும் போய், என்ன மன்னிச்சிடுங்க, இவ்வளவு நாளா இருந்த கோபம் பொய்யாயிடுச்சு, என் பொண்ணை கட்டி கொடுக்க இந்த அழகரை விட சிறந்த மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டான்னு சொல்லி அழுதாரு. அழகரோட அப்பா அவரை அணைச்சுக்கிட்டு, பழைய கதையை விடுடா, நாம ஒரே ரத்தம், ஆபத்துன்னு வந்தா நாம ஒன்னா நிக்கணும்ல, அதான் என் மகன் பண்ணிருக்கான், இனி நாம ஒரே குடும்பம்னு சொன்னாரு. மணமேட அழகா அலங்கரிக்கப்பட்டு இருந்துச்சு. கெட்டி மேல சத்தம் நாலாபுரமும் முழங்க அழகர் பட்டு வேட்டி சட்டையில கம்பீரமா உட்கார்ந்திருந்தான். அவளும் பட்டுப்புடவையில தேவதை போல மணமேடைக்கு வந்தா. வாத்தியக்காரங்க கெட்டிமேளம் வாசிக்க, ஐயர் நல்ல நேரத்துல மாப்பிள்ள பொண்ணுக்கு தாலி கட்டட்டும்னு சொன்னாரு. அழகர் மஞ்சள் கயிறு தாலியை கையில எடுத்து அவளை பார்த்தான். அவளும் காதலோட அழகரை பார்த்தா. அழகர் மெல்லிய குரல்ல, இனிமே உன் வாழ்க்கையில எந்த புயல் வந்தாலும் இந்த அழகன் உனக்கு முன்னாடி மலையா நிப்பண்டின்னு சொன்னான். அவளும் கண்ணீரோட, எனக்கு தெரியும் மாமான்னு சொன்னான். கெட்டிமேளம் வேகமா முழங்க அழகர் அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டு தாலி கட்டினான். எல்லாரும் பூவையும் அட்சதையையும் தூவி வாழ்த்துனாங்க. அவளோட அப்பா கண்ணீரோட, என் மகளும் மருமகனும் 100 வருஷம் எந்த குறையும் இல்லாம வாழணும்னு ஆசீர்வதிச்சாரு. அழகரோட அம்மாவும் என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சுடான்னு சந்தோஷப்பட்டாங்க. அழகரோட அப்பா, இனிமே நம்ம குடும்பத்தை பிரிக்க எந்த கொம்பனாலும் முடியாதுடான்னு பெருமையா சொன்னாரு. அழகரும் அவளும் அவரோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இரு குடும்பத்தோட பகையும் முடிவுக்கு வந்து அந்த இடமே சந்தோஷத்துல மூழ்கி போச்சு.